ஆகிலும் கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 49:20. கணம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை குறித்த அறிவில்லாத மனுஷன் இந்த உலகத்தில் பிறப்பதும் அவன் மரிப்பதும் அவன் வாழ்வதற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் வசனம் சொல்வது அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். மிருகங்கள்லாம் பிறக்குது, அது என்ன செய்யுது? ஒரு வாழ்க்கை வாழுது, அப்புறம் என்ன செய்யுது? பின்னாடி மரித்து போகிறது. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? கடந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வயநாட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியும் மகளும் சேர்ந்து ஒரு காட்டில் அந்த மரத்துக்குள்ளே போய் ஒதுங்கியிருந்தாங்களாம். பயந்து போய் ஒழிஞ்சிருந்தாங்களாம். அந்த இயற்கை சீற்றத்தில் பாதுகாப்பாக போய் ஒழிஞ்சிருந்தாங்களாம். அப்படி இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக யானை வந்துருச்சான். என்ன வந்துருச்சான்? யானை வந்தால் எப்படி இருக்கும்? காப்பாற்றப்பட்ட உயிர் போயிடும் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம். ஆனாலும் அவங்க அந்த யானையை பார்த்து சொன்னாங்களாம், எப்பா நாங்களே என்ன செஞ்சுருக்கோம், உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றிட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறோம், எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கையெடுத்து அந்த அம்மா கும்பிட்டுச்சான். அந்த அம்மா சொன்னது கையெடுத்து கும்பிட்டாங்களாம். அப்புறம் அந்த யானை பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துலையே நின்றுச்சான். எதையும் கிட்ட வர விடலையாம். அந்த யானை பக்கத்திலே இருந்து அவங்கள பாதுகாத்துட்டு இருந்துச்சான். காலையில் இந்த மீட்பு பணி ஈடுபட்ட அந்த வீரர்கள் வர்றது வரையிலும் அந்த யானை அவங்கள பாதுகாத்துட்டு இருந்துச்சான். அவங்க வந்த உடனே யானை போயிடுச்சான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு யானைக்கிட்ட கையெடுத்து கொண்ட உடனே அதுக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்கள். என்கிட்ட ஏதோ பாதுகாப்பு கேட்குறாங்கன்னு சொல்லி அது ராத்திரியெல்லாம் இருந்து பாதுகாத்துருக்கு. அதுக்கு அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. லேலூயா, சதமுறை லேலியா சொல்லுங்களேன். ஒரு யானைக்கு அந்த அறிவு இருக்குது. லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு என்ன செய்யலை, அந்த அறிவு கூட இல்லை. கையெடுத்து கும்பிட்டான்னு வெட்டிட்டு போட்டு அவன் பாட்டுக்கு கொலை பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட யார்கிட்ட இல்லை. மிருகத்து கூட மனுஷனை ஒப்பிட முடியாத அளவுக்கு தான் மோசமாக இருக்கு. ஆனால் பைபிள் மிருகத்து கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. என்னன்னா, அறிவில்லாத மனுஷன் யாரு? அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபையில் நம்ம எல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாருன்னு யார்கிட்ட சொல்றது? என்ன நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்புறம் ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டா விட்டுற வேண்டியதானே. அடுத்தாண்டா என்ன சொல்றது? தேவனுக்கென்றே நாம் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். பிரித்து எடுக்கப்பட்ட ஜனம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் நல்ல கவனிங்க. நமக்குள்ள தெளிவான அறிவு இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. என்ன அறிவு இருக்கணும்? அறிவு இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் சபைக்குள்ளே வந்தால் என்ன செய்யறது இல்லை, அந்த அறிவை பெற்றுக்கொள்றது இல்லை. தேவனை பற்றி அறிவை என்ன செய்யறது இல்லை, பெற்றுக்கொள்றது இல்லை. எத்தனையோ வருஷமாக சபைக்கு வரும், ஆனால் புதிய ஏற்பாடு எங்கே இருக்குன்னு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடை தேடிக்கிட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடை சொன்னால் எங்கே தேடுறது? வெளிப்படுத்தல போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யறது இல்லைன்னா, கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யறது இல்லை, எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை. நமக்கு வேத பாட வகுப்பு எதுக்கு இருக்கு? வேதத்தை அறிகிற அறிவில் வளரணும். அதுக்கு தான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். இல்லையா? கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா நம்ம சபையிலேருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம இன்றைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம இந்த மாத வாக்குத்தத்தை நம்ம தியானித்தோம். என்ன தியானித்தோம்? எந்த வசனத்திலேருந்து தியானித்தோம்? யோசுவா 1:5 சொல்லுங்க பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்க நாடெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இல்லையா? சொல்லுவோமா? நம்ம முன்னாடி எந்த பிரச்சனையும் நிலைத்து நிற்காம எல்லாம் மாறி போகணும்னா நம்ம கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கோன்றதை கவனிக்கணும். ஆமென். யோசுவா கடைசியில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். யோசுவா கடைசியாக ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை,
யோசுவா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. 14-15. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்தில் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் அல்லேலூயா. நமக்குள்ள அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? சிலர் சொல்கிறாங்க நம்மெல்லாம் முதல் ஜெனரேஷன் நினைக்கிறேன். நிறைய பேர் முதல் ஜெனரேஷனாக இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது ஜெனரேஷன் அப்படி இருப்பீங்க. ரொம்ப தலைமுறையாக ரட்சிக்கப்பட்ட ஜெனரேஷன் யாராவது இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பாட்டம் போட்டேன் அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க. எல்லாருமே நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டவங்க? நம்ம அம்மா அப்பா காலத்தில், இல்லைன்னு சொன்னால் நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்போம். அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இங்கே வசனம் அழகாக சொல்லுது. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையில் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. அவரை எப்படி சேவிக்கணுமா? 2 காரியத்தை அவர் சொல்றார். கர்த்தருக்கு பயந்து அவரை எப்படி சேவிக்கணுமா? உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு கர்த்தர் தான், ஆண்டவர் இயேசு தான் தெய்வம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள அவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். யாருக்கு பயப்படுற பயம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம். அல்லேலூயா. நம்ம நீதிமொழிகளில் வசனத்தை வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர் சீக்கிரம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ பொல்லாதவர்கள் மேல் என்ன செய்யாதே? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யாதே? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம இருதயம், வாங்க இங்க இடம் இருக்கு, முன்னாடி இடம் இருக்கு. ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படாத. வசனம் அழகா சொல்லுது, பொல்லாதவர்கள் மேல் என்ன செய்யாதே? பொறாமை கொள்ளாதே. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். மோடி ஆண்டவருடைய பிள்ளையா? அமித்ஷா ஆண்டவருடைய பிள்ளையா? அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ராஜேஷ் என்ன சொன்னீங்க? பாதுகாப்போட இருக்காங்களாம். சரி, ரைட், வெரி குட். அவங்க பல விதத்தில் அவங்க வசதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் வசதியாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வருகை வந்துன்னா அவங்களாம் எங்கே இருப்பாங்க? என்ன அப்படி பார்க்குறீங்க? எங்கே இருப்பாங்க? நரகத்துக்கு தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இங்கே இருந்தாலும் அவங்க எங்கே தான் இருப்பாங்க? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஒரு அடையிலியா சத்தமாக சொல்லுங்களேன். அவங்க இவங்களை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பொறாமை அப்படின்னு சொல்கிறத விட என்ன சொல்லலான்னா, அவங்கள போல் நம்ம இல்லையே. நிறைய நேரத்தில் சபைக்கு வர்றவங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். என்ன ஓட்டம்னா, உலகத்தில் அது இஷ்டத்துக்கு இருக்குது. ஆனால் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவரை தேடணும்னு நினைக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம்? நல்லாவே இல்லையா? நல்லதாக வச்சிருக்கிறாரு. நம்ம என்னன்னா, அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வளரணும். எல்லாம் சொல்லுங்களேன், யாருக்கு பயப்படுற பயம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது அப்படின்னு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அப்போஸ்தலர் 10:2
அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வசனம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து என்று சொல்லப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் ஒரு பட்டாளத்தினுடைய ஒரு தலைவன், ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி. ஆனா அந்த மனுஷன் எப்படி இருந்தாராம்? தேவனுக்கு பயந்து இருந்தாரு. அவர் என்ன செஞ்சார்? தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, நம்ம யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ வென்றால், இங்க பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும்? தேவ பயத்தை உண்டாக்குறவர்களாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? தேவ பயத்தை குறையிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. தேவ பயம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு நாட்கள் சமீபித்து வருகிறபடினால் நம்ம வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவும். என்ன புத்தி? கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ஆமென். நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 128 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாவத்துக்கு விலகணும், பொல்லாப்புக்கு விலகணும், கர்த்தருடைய வழியில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? அவர் வழியில் நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தெரிஞ்ச ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செய்கிறாங்கன்னு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து யார் வழியில் நடக்கணும்? கர்த்தருடைய வழியில் நடக்கணும். நம்ம பாட்டுக்கு பாருங்க, இன்னைக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன். உனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு ஒன்றும் சர்ச்சைக்குள்ளே கொண்டு வரல, கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தது கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு. நம்ம பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடணும்? எல்லாம் சொல்லுங்க. என்ன பிரியமானது? யாருக்கு பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வார வாரம் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்குறாரா இல்லையா? கற்றுக் கொடுக்குறாரா? கொடுக்குறாரு. அதை நம்ம செய்கிறோமா? செய்கிறோமா? செய்கிறோன்னு கீழே ஏதோ சத்தம் வருது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் என்ன செய்யணும்? நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பைபிளில் அற்புதமான லூக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு ஃபேமிலியை பார்க்குறோம். சகரியா எலிசபெத்தை குறித்து வேதம் ரொம்ப அற்புதமான வார்த்தையை நாம் சொல்லுகிறதை பார்க்கணும். லூக்கா 1ஆம் அதிகாரம். அவர்கள் இருவரும் கர்த்தரெடுத்து சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்களா? தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருக்கு முன்னாடி இருக்கிறோம்? தேவனுக்கு முன்னாடி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது ஒரு பயபக்தியை உண்டாக்கி கொள்வதல்ல. யாராவது நம்மளை பார்க்கும்போது ரொம்ப இந்த புனையும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு தனியாக வாய்ப்பு கிடக்கிறச்சமே என்ன செய்யறது? தவறு செய்வதற்கு இடம் கொடுப்பது. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம். நான் போன வாரம் சொன்னேன், இதில் ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் செய்தி கொடுக்க, இந்த சர்ச்சில் முன் வரிசையில் ஒரு அம்மா இருந்து ஆவியில் நல்லா நிரம்பி கொண்டே இருந்தார்களாம். அந்த செய்தி கொடுக்க போனவருக்கே ரொம்ப பொறாமையாகி போச்சு. அச்சா, இப்படி ஒரு ஆவியில் நிரம்புற விசுவாசி என்ன செய்யுது இந்த சபையில் இருக்குது, நம்ம சபையில் இல்லையே அப்படின்னு அவர் பொறாமப்படுற அளவுக்கு அந்த அம்மா ஆவியில் அப்படி நிரம்பி நல்லா அப்படி இருந்தாங்களாம். ரொம்ப ஆராதனை நடத்துகிறவங்கள விட இவங்க ரொம்ப போயிட்டு இருந்தாங்களாம். இப்போ பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். உடனே அவர் செய்தி கொடுக்க நேரம் வந்துச்சான். செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சாராம். செய்தி கொடுத்து முடித்த உடனே அந்த அம்மாவை தான் பார்த்து பேசணும்னு சொல்லி அந்த அம்மாவை தேடினாரா. அந்த அம்மாவை காணாமா. ராஜோமலாம் அந்த அம்மாவை ஆளை காணும். அந்த அம்மா ஆளை காணோன்னே சரி ஒரு சாப்பிட்டுக்கிட்டு ஆயத்தப்படுத்த சாப்பிட்டு அவர் கிளம்பலான்னு கிளம்பி அப்படி வெளியே போனாராம். வெளியே போயிட்டு இருக்க சமயம் தூரத்தில் இருந்து சத்தம், ஒரே இங்கிலீஷ் சத்தமா, பயங்கர கேட்க முடியாத அளவுக்கு பெரிய ஒருத்த சத்தமாக இங்கிலீஷ் வந்துக்கிட்டு இருக்கான். உடனே இவங்க கார்கிட்ட போனவர் இவர் சரி அந்த சத்தம் வருது, எங்கே தான் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்
அந்த பக்கம் திரும்பி போனாங்களாம். போனால் அங்கே நமக்கு தெரிந்த அறிமுகமான தண்ணி டேங்க், அங்கே குடத்தை இந்த அம்மா வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த குடம் 5வது இடத்துக்கு போயிடுச்சான். முதல்ல வச்சது 5வது இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு அங்கே சண்டை. அந்த அம்மா அப்படி திட்டிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ பாஸ்டர் வர்றதை பார்த்தாங்களாம். பாஸ்டர் வர்றதை பார்த்தோன்னே இந்த அம்மா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படி திகைச்சு போய் ஆப்போசிட்டில் இருந்தவங்கள, என் குடத்தை நீ எடுத்து வச்சதுக்காக சோத்துறோம் அப்படின்னாங்களாம். நீ பாஸ்டர் வராதுல்ல, என் குடத்தை நீ எடுத்து வச்சதுக்காக தோத்துறோம் அப்படின்னாங்களாம். உடனே அந்த அம்மா பார்த்தேன், என்னடா இவ்வளோ நேரம் வேற மாதிரியெல்லாம் எவ்வளோ வார்த்தை பேசினா இப்போ திடீர்னு தோத்துறோன்றாள, ஏதோ நம்மளை திட்டுறா போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லி தோத்துறோன்னுச்சான். உடனே பாஸ்டர் இப்படியே அங்கே போயிட்டு இருக்கான் பேச்சு. ஒரு கிட்ட போனாராம். கிட்ட போனோடனே அந்த அம்மா, பாஸ்டர் என்னை பார்த்தீங்களா, அந்த அம்மா வாயில் எப்படி தோத்துற வர வச்சேன் பாருங்க அப்படின்னுச்சான். எவ்வளோ கேடித்தனம் பார்த்தீங்களா. இன்னத்தனம் செய்கிறது தப்பு, அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யறது, மண்டை எவ்வளோ வேலை செய்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வந்து தப்பு செய்கிறது கூட மன்னிச்சிடுவார். ஆனால் மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டார். ஆதாம் தப்பு செஞ்சது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். வந்து ஆண்டவர் என்ன கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரியும் அவருக்கு. அவன் வாயிலிருந்து என்ன வருது, அவன் சொல்கிறான், நான் பாவம் செஞ்சதுனால நான் என்ன செஞ்சேன், ஒழித்து கொள்ளுகிறேன். உனக்கு பாவம் என்று யார் வெளிப்படுத்தினது? ஆண்டவர் கேட்குறாரு. நல்ல கவனிங்க, உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் ரொம்ப கரிசனை உள்ளவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் கர்த்தருக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது, பாவத்தை மறைக்கக்கூடாது. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் நீங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு அறிக்கையிட்டு நீங்கள் அதை விட்டுடணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இதுவரையில் நீங்கள் செய்த தவறுகளை ஆண்டவர் அதை எதிர்பார்க்க, அவருக்கு பயப்படுற பயம்ன்றது அதுதான். பாவத்துக்கு விலகி, பொல்லாப்புக்கு விலகி தேவனுடைய வழியில் நம்ம நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாருடைய வழியில் நடக்கணும்? தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியில் நடக்கணும். நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை பரிசுத்தமான தேவனுடைய வழிகளில் நடந்து தேவனுக்காக நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் செய்யக்கூடியவர்களாக. நம்ம வாட்சம் பார்த்தீங்களா, சகரியா எலிசபெத் எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தரிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் என்ன செய்தார்களாம், கை கொண்டு நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எத்தனை பேர் எங்கள் குடும்பம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கைகளை வச்சு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. நல்ல கவனிங்க. பிரச்சனைக்காக நீங்கள் பல முயற்சி எடுத்திருக்கலாம், பல பிரயாசங்களை எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகி, பாவத்துக்கு விலகி, கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணுங்க. எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். மனுஷர்களுக்கு பயப்படுற பயம் என்னத்தை கொண்டு வருமா? கண்ணி, அது பிரச்சனையில் நம்மளை மாட்டி விட்டுரும். கர்த்தருக்கு பயம்தான் எந்த பிரச்சனையும் நம்ம சிக்காமல் காத்துக்கொள்ளலாம். ஒரு அடியிலேயே சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலேயும் நம்முடைய ஐக்கியத்திலேயும் நாம் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? தீமைக்கு விலகணும், பொல்லாப்புக்கு விலகணும், அவருடைய வழியில் நடக்கணும். சரிங்களா?